நடிகர் சங்கத்துக்கு தலைவரானார். அதுக்கு கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணி மலேசியா சிங்கப்பூர்ல ஷோ நடத்தணும். ஸோ சிங்கப்பூர்ல ஷோ நடத்திட்டு அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாங்க. நாங்க ஒரு 2 நாளுக்கு வந்து பேசி பாக்குறோம், அது சரியா வரமாட்டேன். லோக்கல் ஸ்பான்சருக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருந்தாரு. வந்து என்ன விஷயம்னு கேட்டாரு. இந்த மாதிரி நாங்கெல்லாம் விஷயத்த சொல்லியாச்சு. வந்து அவனுக்கு தெரியவே தரமாட்டான்னு கேட்டாரு. அவன் ஏதோ நத்திங் தாட் போட்டு ஏதாவது பேசினான். நம்மளுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷ்ல பேசினாவே கோவம் வந்துடும். நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசினா கோவம் வந்துடும். வேற வந்தாரு, என்னடா பேசிட்டே இருக்கிறேன் வேற பேசணும்னு சொல்லிட்டு அப்படி சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்துல தூக்கி நிறுத்தினார். அவனை அப்படி சொல்லிட்டு அப்படி செவுத்துல நிறுத்தினார். அப்படி அப்போ வீடுகள் கத்துறான். மிஸ்டர் விஜயகாந்த் சுத்தில கேமரா இருக்குது. அப்பவே சிசிடிவி கேமரா இருந்தது சிங்கப்பூருக்கு. போலீஸ் பார்த்தா என்ன நடக்குது? ஏன்டா திருடனுக்கே சிசிடிவி கேமரா போலீஸ்னா திருடனை கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளோடா இருக்கும் சொல்லிட்டு சார் கழுத்திலேயே கை வச்சுட்டு அப்படியே அவனை வந்து அழுத்துறாரு. நிறைய தரமாட்டேன் சொல்லி தர்றேன். போய் தானே திருண்ணி ஆமா திருண்ணேன் இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி விட்டாரு. இப்படி அவருடைய டிராவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய வீரத்துக்கு, துணிச்சலுக்கு, நல்ல மனுஷனுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து நீங்க இந்த சர்வே மாதிரி எடுத்து மைக்க தூக்கிட்டு நீங்க தமிழ்நாடு பூரா சுத்துங்க. ஒரே ஒருத்தன் விஜயகாந்த் கெட்டவன் சொல்ல முடியாது.